காலையில் டே 6:30 மணி போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸு செய்யணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வடிக்க தான் ரெடி பண்ணின்னு இருந்தேன். எங்களுக்கும் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் சாம்பாருக்காக பருப்பு போட்டுருந்தேன் அடுப்பு மேலே. அதுக்கப்புறம் சாப்பாடுக்காக அரிசி கழுவி போட்டுட்டு கேரட் துருவின்னு இருந்தேன். லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட்டு முட்டை போட்டு கலரி தரலான்னு சொல்லிட்டு கேரட் துருவிட்டு சாம்பாருக்கும் ஒரு பக்கம் கட் பண்ணின்னு இருந்தேன் காய்கறியெல்லாம். அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்துடுச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம கேரட் பொரியல் பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு முட்டை 2 உடச்சி ஊற்றிட்டு சாப்பாடு போட்டு கிளறிட்டு முடிஞ்சிச்சு லஞ்ச் பாக்ஸு. சாம்பாருக்கு கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுன்னு இருந்தேன். சாம்பார் குக்கர்லேயே வச்சுட்டேன். பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பாவக்காய் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வதக்குன பாவக்காயிலே போட்டு நல்லா வதக்கிட்டா பாவக்காய் ஃப்ரை முடிஞ்சிச்சு.